ஒரு முறை அமர்ந்திருந்தார்கள். சில குஃபார்கள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்க்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் விபச்சாரம் செய்தோம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சமையலிலே கொலை கூட செய்திருக்கிறோம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டா? கேட்பது யாரும் முஸ்லிம்கள் அல்ல, பிற சமயத்தை சேர்ந்த மாற்றார்கள். ரசூலுல்லாஹ், ஏன் கேட்கிறீர்கள்? இல்லை இல்லை, எங்களுக்கும் பாவ மன்னிப்பு உண்டு என்றால் நாங்கள் செய்த குற்றங்களுக்கு பரிகாரம். அதாவது நாங்க நல்லா விளங்கணும், அன்னைக்கு காலம் கொலையை செஞ்சிருவாங்க, அன்னைக்கு காலம் விபச்சாரம் செஞ்சிருவாங்க. ஆனா செய்யறதுக்கு முன்னாடி அல்லது செஞ்சதுக்கு பின்னாடியோ அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது. செய்யறதுக்கு முன்னாடி தப்புன்னு வேலை செய்யாது, செஞ்சதுக்கு பின்னாடி தப்புன்னு வேலை செய்யாது. அப்ப அவங்க என்ன விளங்கிட்டாங்க? நாங்க செஞ்சிட்டோம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டா? அவ்வளவு அறியாமை, அவ்வளவு அறியாமை. இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு அறியாமையா இருக்கிறது, கொழுப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கிறது. தொழாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான் என்று தெரிந்திருந்தும் ஒருவன் பள்ளியின் பக்கம் வரவில்லை என்று சொன்னால் அதற்கு பேர் அறியாமையா? அது கொழுப்பு, உடம்பெல்லாம் கொழுப்பு. மேலான பெருமக்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பரிகாரம் உண்டு. எப்படிப்பட்ட பரிகாரம் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், நான் தவறு செய்துவிட்டேன் என்று மன்னிப்பை கேட்டால் போதும், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என் அடியாரிடத்தில் சொல்லுங்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹமத்து கிடைக்கவே கிடைக்காது என்று அவர்களை நிராசை அடைய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை வஹியாக இருக்கிறான் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. மேலான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திற்கு 3 வகையான நிபந்தனைகளை போடுகிறார். ஒன்று என்ன தெரியுமா? இந்த ஆயத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்கள் அறியாமையில் தவறு செய்தாலும் அல்லது காஃபிர்கள் அறியாமல் தவறு செய்தாலும் 3 விஷயம். ஒன்று, அந்த பாவத்திலிருந்து விலகணும். 2வது, செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்தணும். 3வது, அல்லாஹ்விட்ட மண்டியிட்டு துஆ கேட்கணும். இந்த 3ம் செய்தால் பின்னாடி அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு என்னுடைய ரஹமத்து கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்கும்னா, பாவத்திலிருந்து வெளியே வந்துடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல செஞ்ச பாவத்தை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் எதை நினைச்சு ஃபீல் பண்ணுது? குறிப்பா வாலிபர்கள், ஏன்டா கவலையா இருக்கிற, என்ன பார்க்காம போயிட்டா, மூதேவி, உன்னை வளர்த்த வினா அந்த மாதிரி வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல, ஒரு தொழுகத்தை துப்பு இல்ல, ஒரு பெண் தன்னை பார்க்க என்பதற்காக ஒரு சமுதாயத்தின் நாளைய தலைவர், நாளைய பள்ளியுடைய முகவல்லி, நாளையினுடைய ஆலி, நாளைக்கு பள்ளிவாசலுடைய ஹாஃபிஸா, எப்படி வேண்டாலும் மாறலாமே. கேவலம் ஒரு பெண்ணுக்காக இன்றைக்கு ஒரு வாலிபன் என்னை அவள் பார்க்கவில்லை என்பதற்காக முகம் சுளிக்கிறான், வருத்தப்படுகிறான், கவலைப்படுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான்,